ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பற்றி அதிகமாக பேச 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 ஒரு ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்ட்டாக இரு. இப்படியே ஓரளவுக்கு தான் நம்மளால் பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உடச்சி சொன்னேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்லேயும் பேசினேன் இதை பற்றி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கிறது, இப்போ கூட அந்த வீடியோ போயிட்டுருக்கு. அதை பேசணும், அது பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பண்ணோடனே நான் போய் தலைவரை பார்க்குறேன். என்ன வரீங்களா, நியூஸில் வருது. ஆமாக்கா நான் வரேன். இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்ம. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. என்ன நானும் வரேன்னு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னுடைய ட்ரஸ்ட்டு, என்னுடைய ஃபேன்ஸு எல்லாரையும் கூப்பிட்றேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழில் சொல்லிவிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம். இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆகிடுவார், நீங்கள் வந்து அமைச்சர் ஆகிடுவீங்களாண்ணே, சுகாதாரத்துறை அமைச்சர் தான், நம்ம வந்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணலாம், இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தால் நிறைய படிக்க வைக்கலாம். கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சர், இது வந்து கல்வித்துறை, இதெல்லாம் படிச்சுங்க வர இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாருக்கும் படித்த இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிப்பு மட்டும், எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும், எல்லா துறையிலேருந்து ஹெல்ப் கேட்டு நல்லா பண்ணுவோம், பெரிய ட்ரஸ்ட்டு கட்டுவோம். இப்போனா சின்ன ட்ரஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டில் 60 குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க, 100 ஏக்கரில் கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்கேருந்து, அண்ணா நம்மளை ஏற்று பேசின்னு இருக்கார்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நில்லுங்கண்ணே அப்படின்னா. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேலே கோவத்தால் நம்ம அரசியலுக்கு வந்தால் அது வந்து வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும். இப்போ அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில் நான் வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும், கோபமாக மாறும். கோபத்துலேருந்து என்ன வரும், வார்த்தைகள் தப்பாக வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இல்லை, மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இருக்காது, போயிடும். ஸோ அதால் அரசியலுக்கு வரோன்னா அவரை அழிக்கிற வழியாக இருக்கு. பதிவை பற்றி பேசுகிறத ஃபஸ்ட்டு விடுங்கடா, ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரோன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னா ட்வீட் போட்டுட்டு அங்கேருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது எனக்கு. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோன்னா எப்பவும் நான் அம்மா கிட்டே போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்கள் அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சுலாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலையும் போய் சொல்லலான்னு அம்மாவை கூப்பிட்டு ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வர்றாரு, சரி கண்ணா, நானும் அரசியல் போடுறேன், இங்கே பரமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே நான் சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னால் சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கள்ல, 1 hour அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்டில் இருக்கான்னு விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்ககிட்ட பேசவே மாட்டுறாங்க. கூப்பிட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏதாவது தப்புன்னா அடின்னா அடிச்சிடுமா, என்னம்மா இப்படி பேசாமல் இருக்குன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏமா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது, அது வந்து பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்கிறேன், அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வருவானா, இந்த வயசில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு, என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா, நானும் வேறு கனவுல வந்து மைண்ட் வைஸ், அம்மா நான் சொல்கிறது கேளுமா, நம்ம எத்தனையோ இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் கேட்டு தானேம்மா ஹெல்ப் நடக்குது. இப்போது தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம தாராளமாக பண்ணலாம்லம்மா, உன் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு மட்டும் செய், அரசியல் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டான். அந்த ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் அடிதான் நம்மளுக்கு. சரி இந்த உலகத்தில் அம்மா மீறி பண்ணலாம், ஆனால் நான் உருப்பிட மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துலேயே எனக்கு யாருன்னா எங்கள் அம்மா தான். அது அம்மா இல்லை, எங்கள் கடவுள்னே சொல்லலாம், நான் எதிர்க்க பார்க்குற கடவுள்.
சரி அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். என்னடான்னு தலைவர்கிட்ட போய் எப்படி சொல்றது? பசங்கிட்ட ஒரு பயங்கர பில்டப் கொடுத்துட்டோம், அது இதுன்னு எல்லாம் வேலை வேற பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? அந்த டைமை பார்த்து கொரோனா வருது. ஒரே ஷாக்கு. வெளியே போக முடியாதுன்றாங்க. இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பிரச்சாரம் பண்ண வெளியே போக முடியாது. தலைவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஹைதராபாத் ஷூட்டிங் போகிறாரு, உடம்பு முடியல. அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் தலைவர் அலௌன்ஸ் பண்ணுறாரு, நான் அரசியலுக்கு வரல, டாக்டர்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொரோனா டைமில் நம்ம வந்து பிரச்சாரம் போக முடியாது, அந்த காரணத்தால் காரணம் சொன்னார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆவலை தான் தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துட்டோம்.